இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடி, சாமந்தி செடி நல்லா வளர்கிறதுக்கு, பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம எரு கொடுக்கலாம். அதாவது எந்த எரு கொடுத்தா நல்லா வளரும்ன்ட்டு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள், இங்கெல்லாம் மொட்டு இருக்குது. இங்கேயும் பாருங்கள் மொட்டு இருக்குது. மேலே இங்கே வந்து பூ பூத்துருச்சு. இன்னும் கூட மொட்டு இருக்குது. இங்கேயும் ஒரு பெரிய பூ பூத்துருக்கு. பக்கத்துலலாம் மொட்டு இருக்குது. நிறைய எருவெல்லாம் போடல இந்த வாட்டி, ஏன்னா ரொம்ப மழை வந்தது நடுவில்லாம். அதனால நான் கொடுக்கல. ஒரு டைம் மட்டும் நான் என்ன கொடுத்தேன்னு சொல்கிறேன். எப்போவுமே வந்து சாயிலில் கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதாவது எரு கொடுக்கணும். எந்த எரு கொடுத்தா இது போல் நல்லா பூக்கள் பூக்கும். ஏற்கனவே நான் வந்து இந்த செடிக்கு என்ன கொடுத்தேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் மல்லி செடி பூக்களை இல்லை நிறைய பூக்கள் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலாம். மண்ணுக்குள்ளே வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை, இந்த 2 பொருள் கொடுத்துருக்குறேன். அது போல் கொடுத்தா நீங்கள் பூ நல்லா பூக்கும், நிறைய முட்டைலாம் வரும். எப்போவுமே வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது, பாட் பொறுத்து தான். இப்போ பெரிய பாட்டு 12 இன்ச்சு அது போலலாம் இருந்ததுன்னா 2 பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, 2 பிடி அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் போடலாம். எப்போவுமே நான் வந்து அந்த 2 பொருள் கொடுக்கறத விட இன்னும் சைடில் அப்பப்போ என்ன கொடுக்குறேன்னா, ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான். வாழைப்பழம் தூள் அப்படியே சாயிலுக்கு மேலே வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு. எதுக்காகனா பொட்டாசியம் கிடைக்கும் பிளான்ட்டுக்கு, அதுக்காக பூக்கள் நிறைய வரும்னு சொல்லிட்டு. இது போல் நீங்கள் மேல் பாகத்தில் அப்பப்போ கொஞ்சம் வாழைப்பழம் தோல் 1 2 நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பிளான்ட்டு பூத்துக்கிட்டே இருக்கும். மல்லி செடி பூக்கவே இல்லைன்ற செடி கூட நீங்கள் இது போல் நான் சொன்ன எரு போட்டிங்கன்னா, அதாவது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை. ஏற்கனவே சாயிலுக்குள்ளே அப்பப்போ நான் லிக்விட் ஃபெர்டிலைசரில் கொடுக்க சொல்லியிருக்கேன். வெங்காயம் தோல் தண்ணி அதெல்லாம். இந்த வாட்டி இந்த பிளான்ட்டுக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் நல்லா தான் பூத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஏற்கனவே முருங்கைக்கீரை, கருவேப்பிலெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதனால நல்லா பூக்கள் பூக்குது. அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்க, சாமந்தி செடி. இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரௌன் கலர் நட்டுது. சின்ன செடியாக வச்சுருந்து இப்போ தான் கொஞ்சம் காஞ்சி போயிருந்தது. திருப்பி நல்லா வருது. கொஞ்சம் வெங்காயம் தோல் தண்ணியெல்லாம் ஊற்றினேன் இதுக்கு. இந்த பிளான்ட் பாருங்கள், இது இப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் தோல், காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டோம் அந்த பிளான்ட். இது வீடியோ பண்ணியிருக்கேன் நான். இப்போ நல்லா வருது பாருங்கள். அதாவது மொட்டு வந்து கட் பண்ணல இந்த இடத்துல, அப்படியே அதுவே இதுவாயிடுச்சு நம்ம வீடியோ பண்ணும்போது. இந்த பக்கம் சைடில் இருக்குது. நான் வந்து ரொம்ப மொட்டு இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு மொட்டு மட்டும் கடுகு போல் இருந்தது, விட்டுட்டேன். அந்த செடியும் சின்ன கிளை வந்து நட்டு வச்சுருந்தேன். நல்லதாக இருக்குது பாருங்கள் செடி. இப்போ தான் தழுத்து வருது பாருங்கள். காய்கறி வேஸ்ட்டு வந்து நல்லா காய வச்சுட்டோ இல்லை பச்சையாவோ சாயிலுக்குள்ளே கலந்துட்டு நீங்கள் சாமந்தி கன்று நட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நான் கருவேப்பிலை இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா அதெல்லாம் நீங்கள் போடணும். அப்போ தான் சூப்பராக செடி வளரும், பூக்கள் பூக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து சாமந்தி மொட்டு. செடி நடும்போது இதெல்லாம் மொட்டையெல்லாம் நான் வச்சேன், சொல்கிறேன். மொட்டு வச்சா கூட வரும். இது வந்து பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர் சாமந்தி. பழைய சாமந்தி செடியிலேருந்து ஒயிட் கலரு சின்ன கட்டிங்ஸ் வச்சேன். வச்சுட்டு நான் உச்சி வெயிலில் தான் வச்சுருந்தேன். சுகமாக இருந்தது, சோர்ந்து போனால் போல் அது போலலாம். ஆனாலும் அப்படியே நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தேன். இப்போ பாருங்கள் புது இலெல்லாம் போட்டுடுச்சு, நல்லாயிருக்கு. இப்போ இன்னொரு சின்ன தளிர் கூட வச்சுருக்கிறேன். இதே ஒயிட்டு. நம்ம புதுசு வாங்கினதில் அந்த பூ இல்லை, இது வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோஜா செடியில் பாருங்கள் பூ பூத்துருச்சு. ரெட் கலர் தளிர் வந்துருக்கு பாருங்கள் எல்லா இடமும். இங்கே மொட்டு கூட வந்துருக்கு பாருங்கள். பழைய செடி இது, குச்சியாக தான் இருந்தது. நான் எதுவும் செய்யலை, ஏன்னா ரொம்ப அதிகமாக எரு கொடுத்தாலும் செடிக்கு சரி இருக்காது. நான் கொஞ்சம் வந்து இது மாட்டு சாணம் கொடுத்துருக்குறேன். ஏன்னா கொஞ்சம் மழை வரப்போ தழுத்து வரும், அதுக்காக. அதே போல் பாருங்கள் தழுத்து வந்துடுச்சு. மாட்டு சாணம் கொடுத்துருக்குறேன், தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். அது ப்ளைன் வாட்டர் தான் ஊற்றுனேன். மாட்டு சாணம் வந்து மக்கந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றினா போதும். அன்றைக்கி மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள், ரோஸ் பிளான்ட்டு மொட்டெல்லாம் வச்சுச்சு பாருங்கள். அன்றைக்கி நான் வீடியோவில் வந்து கொண்டக்கடலை தண்ணி ஊற்றினேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு 5 days வரைக்கும் ஊற வச்சுட்டு, நான் ஊற வச்சது வந்து 1 week ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு புழுவெல்லாம் இல்லாமல் தண்ணி கலந்து செடிக்கு ஊற்றிட்டேன். 5 days இல்லை 3 days மட்டும் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு ரோஜா செடி கொடுக்கலாம், மல்லி செடிக்கும் கொடுக்கலாம், சாமந்தி செடிக்கும் கொடுக்கலாம். ஆனால் வந்து ரோஜா செடிக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா செடிக்கு தான் கொடுத்துருந்தேன். சூப்பராக வருது.
அதை வச்சு தான் நான் சாமந்தி செடிக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரே வாட்டி செடி கொடுக்கணும் எப்படின்னா, நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு மோர் கலந்து சாமந்தி செடிக்கு மல்லி செடி குத்திடலாம். சூப்பராக வளரும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. நல்ல பெட்டல்ஸ் கூட சூப்பராக வந்துட்டு பாருங்கள். நம்ம கொடுக்குற எருவு அது போல். நான் சொன்னதெல்லாம் சாமந்தி செடி மல்லி செடிக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக பிளான்ட்ஸ் வளரும், பூக்கள் அதிகமாக பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.